நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது பொள்ளாச்சியிலிருந்து என்னிடத்தில் கரூர் அலுவலகத்திலே பார்க்க வந்திருந்த தம்பியுடைய ஜாதகம். கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் கரூர் அலுவலகத்திலே என்னை ஜாதகம் பார்க்க வந்திருந்த அன்பருடைய ஜாதகம் ஏற்கனவே என்னிடத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முந்தின காலத்தில் இருந்து என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் உண்டு. அந்த தம்பி என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது நல்ல தொழில் மேன்மை, நல்ல ஒரு உயர்வெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது தம்பி. ஆனால் உனக்கு வாழ்க்கை மட்டும் 2 தாரதோஷம் இருக்குது. திருமணத்தை முதல் தாரம் பார்த்து திருமணம் செய்து மறுதாரத்தால் தான் உன் வாழ்க்கை சுபிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2வது தாரம் வரும் பொழுது என்னை பார்க்க வாங்க, அதுக்கு முன்னாடி வராதிங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்களே, வாழ்க்கை 2 தார தோஷம்னு சொல்கிறீங்களே, அதை தெளிவான முறையில் பொருத்தம் பார்த்து நான் உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறேன் ஐயா. விதி வலியது மதி சிறியது தம்பி, ரொம்ப தெளிவாக அமைக்கணும். உன் ஜாதகத்தில் தாரதோஷம் ரொம்ப வலுத்திருக்கிறனால தான் 2வது வாழ்க்கை தான் உனக்கு நிலைக்கும்னு. அப்போ முதல் வாழ்க்கை முதல்ல எனக்கு வேலை கிடைக்கும்னு கிடைக்கட்டும் ஐயா. கிடைச்ச பிறகு திருமணத்தை பார்த்து வரும்பொழுது கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன நிகழ்வு. அதே போன்று வேலையும் அவர்களுக்கு கிடைத்தது, நல்ல ஒரு உயர்வும் அவருக்கு கிடைச்சது. அப்போ திருமண பொருத்தம் பார்க்க மீண்டும் அந்த தம்பி ஒரு வருடம் கழித்து மீண்டும் வருகிறார். முதலாவதாக அந்த ஜாதகத்தினுடைய கிரகத்தினுடைய அடைவையும் டேட் ஆஃப் பர்த்தையும் நான் சொல்கிறேனுங்க. அந்த தம்பி பிறந்தது 13/7/1994 ஈரோட்டில் பிறந்தவர். டைம் 11:20 AM காலை பொழுதில். அவர் பிறந்த லக்னம் பாருங்கள், கன்னியா லக்னத்திலே பிறந்திருக்கிறார். கன்னியா லக்னத்தில் 2 ராகு, 2 குரு. லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே சனி கும்ப மனையிலே, லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே கேது, 9ஆம் இடத்திலே செவ்வாய், 10ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் மிதுன மனையிலே, லக்னத்திற்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்திலே சந்திரனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறது. பிறப்பு திசை சிம்மராசி, பூர நட்சத்திரம். சுக்கிர மகாதிசை இருப்பு 9 வருடம் 4 மாதம் 9 நாள் திருக்கணித அடிப்படையில். அதன் பிறகு சுக்கிர திசை முடிந்தது, சூரிய திசையும் முடிந்தது, சந்திர திசையும் முடிந்தது, செவ்வாய் திசை அவருடைய நடைமுறையிலே இப்பொழுது நடப்பு. கேது புத்தி 2024 10வது மாதம், அடுத்த மாதத்தோடு முடியுது. அப்போது இந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி யார் என்று பார்த்தால் களத்திர காரகன் சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி குரு. அந்த குரு எங்கே அமர்ந்திருக்கிறான்? 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப மாரகத்தில். எப்படி அது மாரகம்? 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் அல்லவா? ஆயுள் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் மாரகம். அதாவது எப்படி 2ஆம் இடம் 7ஆம் இடம்னா, 8ஆம் இடம்ங்கிறது மேசமனை, சரத்துக்கு 2, 7 மாரகம் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் நான் கண்டுபிடித்த மாரகம் பலதரப்பட்ட தொலைக்காட்சியிலும் என்னுடைய யூடியூப் நிகழ்ச்சியிலும் கடந்த பல ஆண்டுகளாக உரைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய புதிய ஆராய்ச்சி கணையில் கண்டுபிடித்தது. அப்போ லக்னத்திற்கு 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் மாரகஸ்தானங்கள். எல்லாரும் என்ன சொல்லுவோம்? கன்னியா லக்னத்துக்கு 11/7 தானே மாரகம். இவர் என்னப்பா புதுசாக சொல்கிறார்? நான் புதுசாலாம் சொல்லலை, புதுமையான கண்டுபிடித்ததை சொல்லுகிறேன். 8ஆம் இடம் ஆயுள் என்று சொல்லுகிறோம். 8ஆம் இடத்திற்கு மரணஸ்தானம் இது. 2ம் 7ம் அல்லவா? அப்போ சரமணைக்கு 2, 7 மாரகம் அல்லவா? அந்த ஸ்தானத்தில் குரு களத்திர ஸ்தானாதிபதி ராகுவோடு பின்னப்பட்டு, ராகு சாரத்திலே அமரப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், ராகு குரு சாரத்திலே, குருதான் ராகு சாரத்திலே. குரு எங்கே அமரப்பட்டிருக்கிறான்? அம்சத்தாரையிலே மகரமனையிலே நீசம் பெறுகிறான். அப்பொழுது களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சந்திரனோடு கூடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இளைய தாரத்தால் தான் இவர் வாழ்க்கை சுபிக்க வேண்டும் என்பது விதிப்பயன். நடைமுறையிலே செவ்வாய் திசை, அந்த செவ்வாய் மாரக மரணத்திலிருந்து அஷ்டமாதிபதி தசாபுத்தியை நடத்துகிறான். அப்பொழுது செவ்வாய் திசையிலே குரு புத்தி அகலபாதத்துக்கு கொண்டு செல்லும். எப்படி என்றால், செவ்வாய்க்கு 6இல் மறைந்த குரு லக்னத்திற்கு 2 மாரக தொடர்பு, மாரக திசை
அட்டமாதிபதி திசையில் மாரகத்திலிருந்து நடத்தக்கூடிய திசையில் மாரகத்தில் இருக்கக்கூடிய குரு புத்தியால் மரணத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கும். அதெல்லாம் அதற்கு நிகரான அவமானத்தை கொடுக்கும் என்று அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதைப் போல இந்த தம்பிக்கு வேலை வாய்ப்பில் உயர்வு கிடைக்கும். சனியும் சுக்கிரனும் பார்த்துக்கிட்டதுனால திருமண வாழ்க்கை என்பது இருதார தோஷம் கொண்டது. அதனால் முதல் தாரத்தை நீ என்னை பார்க்க வராத, ரெண்டாவது தாரம் பிரிஞ்சதுக்கு பிறகு மறு வாழ்க்கைக்கு என்னை பார்க்க வான்னு. ஐயோ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஐயா, நீங்கள் தான் எனக்கு முதல் வாழ்க்கை பொருத்தத்தை பார்த்து அமைச்சு தரணும்னா சரி நடக்கட்டும். அதே போன்று போனது மாயத்தில் ஒரு 3-4 மாதம் கழித்து அவர் மீண்டும் என்னை பொருத்தம் பார்ப்பதற்காக வருகிறார். அவர் பொள்ளாச்சியிலே குடிபெயர்ந்து இருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் 3 வகையான ஜோதிடரை பார்த்து ஓகேன்னு இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்க என்னிடத்தில் எடுத்து வந்தோன்னே இந்த பொண்ணுக்கும் உனக்கும் பொருத்தமே இல்லைப்பா, இந்த பொண்ணை கை நினச்சின்னா 2 பேருக்கும் பிரிவினை என்பது உறுதி, அந்த பொண்ணுக்கு மைனஸ் ஆயுள் ஸ்தானமே அற்பமாக இருக்குது, 2 பேருக்கு பொருத்த பந்தம் இல்லை, நான் குறிக்கவே மாட்டேன்னு ரொம்ப வேதனையோடு தான் போனார். இந்த பொண்ணு வேண்டான்னு மற்ற இடத்துல போய் கேட்டதில் எல்லாருமே நல்லா இருக்குது, அருமையான யோக பாவம் இருக்குது, பரிவர்த்தனை யோகம்லாம் அந்த பொண்ணு ஜாதத்தில் இருக்குது, சிறப்பாக பொழைப்பேன்னு சொன்னாங்க. சரி அதன்படி அவருக்கு விவாகம் நடந்தது எனக்கு தெரியாது, நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். மீண்டும் என்னை பார்ப்பதற்கு 1.5 மாதத்திற்கு முன்னால் பார்க்கிறார். என்னை பார்க்கும் பொழுது அந்த தம்பிக்கு என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணின, கல்யாணம் பண்ணினியா இல்லை வேற ஒரு வகையான? ஐயா நான் கல்யாணம் பண்ணிட்டேனுங்க ஐயா. நீங்கள் தானே சொல்லுவீங்க 2 தார தோஷம்னு சொன்னீங்களே, ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கைங்க ஐயா எங்களுக்கு, கணவன் மனைவி அந்யோன்யங்கிறது இவ்வளவுதான் கிடையாது, நான் கூட அயோக்கியனுங்க ஐயா, எனக்கு வாய்த்த மனைவி தங்கமான பொண்ணுங்க, அப்படிப்பட்ட அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்ந்தங்க ஐயா 1.5 வருஷமா. இடையில எனக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து ஒன்று நடந்ததுங்க. அதில் என் மனைவி ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டா ஐயா. எனக்கு கையில் பாருங்க ஐயா ஆக்சிடெண்ட் ஆகி ராடு வச்சுருக்கேன்னு கையெடுத்து காட்டுறார். அப்போது மாரக மரணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொல்லாமல் கொன்று விடுமா, ஆனால் இந்த பையனை கொல்லலை. அந்த பொண்ணு ஜாதகத்தில் விதி, இவனுக்கு நகமும் சதையும் பரஸ்பர ஒற்றுமை இல்லாத தம்பதி வாய்த்திருந்தால் அந்த பெண்ணுக்கு ஆயுள் தீர்க்கும், அந்த பொண்ணு பிரிஞ்சு விவாகரத்து ஏற்பட்டு மறுவாழ்க்கை. ஆனால் இப்படி இல்லையே, அந்த பொண்ணு நகமும் சதையுமாக 2 உடல்கள் ஆனால் ஓருயிராக வாழ்ந்த தம்பதி. பார்த்தீங்களா, எழுதப்பட்டதனுடைய நியதி. கொல்லும் மாரக லாபாதிபதியும் பாதகாதிபதியும், பாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சனியும் நேருக்கு நேராக பார்க்கிறார். 2வது பாருங்கள், அந்த நட்சத்திரம் பாருங்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இளைய தாரத்திற்கு 11ஆம் இடத்திற்கு 11 குடையவனோட பாதகாதிபதி 11க்கு 11 குடையன் கூடும் பொழுது 2ஆம் தாரம் வலுத்த ஜாதகம் அல்லவா. 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி 2ஆம் இடத்துல குரு யாரோட, சண்டாளன் என்று சொல்லக்கூடிய குரு சண்டாள ராகுவோட. அந்த ராகு பாருங்கள் குருசாரம், குரு பாருங்கள் ராகுசாரம், அம்சத்திலே குரு பாருங்கள் நீசம். அப்போ முதல் மனைவி இவனுக்கு தங்குமா? எழுதப்பட்ட பொருத்தம் அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையா, ஐயா அப்படி வாழ்ந்த ஐயா, என்னையா பண்ணுறது, நீங்கள் சொன்னது நினைவுக்கே வந்தது அதன் பிறகு தான். அப்போ 3 ஜோசியர் சொன்னாங்க, நான் இன்னைக்கு நம்பல ஐயா. மீண்டும் அந்த பையன் வந்துட்டான். எனக்கு வந்துங்க ஐயா 2ஆம் தாரம் இருக்கும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த நினைவிலேயே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு அதுலேருந்து மீளவே முடியல, வேலைக்கு போகவும் எனக்கு பிடிக்கல, கடந்த 5-6 மாதமாக நான் போகலை, 4-5 மாதமாக இப்படியே இருக்கிறேன். அதெல்லாம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்கக்கூடிய மனம் மனிதனுக்கு இருப்பதனால் மனிதன் மனிதனாக இருக்கிறான். அப்போ நீங்க இதை மறந்துட்டு மறு வாழ்க்கைக்கு இந்த காலத்துக்கு பிறகு வருவீங்க. இந்த செவ்வாய் திசை பரிபூர்ணமாக முடியிட்டு மாரக மரணத்திலிருந்து தசாபுத்தி, இப்பொழுது கேது புத்தி 2024 10வது மாதத்தோட ரிலீவ் ஆகுது. அதன் பிறகு புதன் புத்தி, அதோட கம்ப்ளீட். உங்களுக்கு புதன் புத்திக்கு அடுத்தது சுக்கிர புத்தி, அடுத்தது சுக்கிர புத்திக்கு அடுத்தது சூரிய புத்தி, சந்திர புத்தி. இதை கடக்கும் வரையிலும் மறு விவாகத்தை பற்றி நீங்கள் சிந்திக்காதீங்க. இந்த தசை இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது, 2 ஆண்டு கம்ப்ளீட்டாக கடந்த பிறகு என்னை பார்க்க வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ராகு மகா திசை என்ட்ரி ஆகும். ராகு குரு சாரத்தில் இருக்கிறாரு. இளைய தாரத்துக்கு உண்டான 11 கூடைய
கொல்லும் மாரக லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு பின்னி பிணைந்திருப்பதனால் வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை அருந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை துணையாக நீங்கள் போவீங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, கவலையே வேண்டாம். அதன் மூலயமா நல்லதொரு மழலை செல்வங்கள் உங்களுக்கு பூக்கும். அப்படின்னு மனசில் வியாகுலம் ஒரு வகையில் சரி இந்த நிலையை நான் மாற்றிக்கிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நான் வர்றேன்யா, 2 வருஷம் கடந்து நான் உங்களை பார்க்க வரேன்னா பார்த்தீங்களா அதுதான் கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுதே முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. 10 வருடம் கழித்து என்ன நடக்கும், 5 வருடம் கழித்து என்ன நடக்கும், திருமணம் ஆகி வாழ்க்கை என்பது 1000 காலத்து பயிர். 4 வருடம் 5 வருடம் வாழ்ந்ததல்ல வாழ்க்கை. என்னப்பா பொருத்தங்கிறது 9 பொருத்தம் 10 பொருத்தம், இந்த செவ்வாய் இருக்குது ராகு இருக்கிறதெல்லாம் சுத்த அம்பக் விதி வெளியது. கட்ட பொருத்தத்தை பார்த்து நம்ம அதுதான் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் கௌரவமும் இந்த 3 சங்கமங்களும் நல்லா இருக்கணும் அன்பர்களே ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில். இல்லைனா இப்படித்தான் 2ஆம் தாரம் 3ஆம் தாரம்னு போயிட்டே இருக்கக்கூடிய உலகத்தில் முதல் தாரமாக வெற்றி வாகை சூடணும்னா எங்கிட்ட வரலனாலும் பரவாயில்ல, நல்ல ஜோதிடரை அணுகி போகணும். உங்கள் விதி இருந்தால் கட்டாயம் போவீங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.